பேரன்பு கொண்ட பெரியோர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடக கலை ரசிக பெருமக்களே, இதுவரையில் நீங்கள் ஆவர எதிர்பார்த்த பாஞ்சாலங்குறிச்சி படைத்தலைவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லப்பட்ட நாடகம் எங்களுடைய நாடக அமைப்பாளர் அன்பிற்கு பாசத்திற்கும் உரிய அழகர் அவருடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லது ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்த அத்தனை அன்புகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நாடக விழாவினை துவங்குகிறோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். ஹலோ. பப்புனு வெளியே வந்து பேச ஆரம்பிச்சாச்சு. ஏன் சந்தேகமா இருக்கிறா? தம்பி சந்தேகமா இருந்துச்சுன்னா பப்புனுக்காரி கோயில்பட்டி ரோட்ல எச்சியல் எடுப்பேன், போய் பாரு. ஆமா, எத்தனை ஊருக்கு நாடகத்து போயிட்டா எவ்வளவு மேடையில பப்புனு போட்டாச்சு. ஆமா, கலிங்கிப்பட்டியில மாதிரி கும்பல் நான் ஒரு ஊர்ல கூட பாக்கலடா சாமி. என்ன சொல்ற? என்ன கூட்டம், என்ன கூட்டம், எச்சக்கச்சமான கூட்டம்டா சாமி, எச்சக்கச்சமான கூட்டம். அப்படி சொல்ல, எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, சொல்லு போட்டா சொல்லு எடுக்க முடியாது. எல்லாம் எங்கே போகும்? எல்லாம் மண்ணுள்ளுக்கு போகும். உள்ள போகுமா? எல்லாம் பாரு, அப்படி உடச்சு வச்ச தேங்காயிட்ட கல 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 கலன்னு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆமா, 10-12 மணிக்கு மேல வாரி எல்லாம் சீக்கு வந்த கோழி குஞ்சாட்ட அரச மரத்தடியில கவட்டிக்குள்ள தலையை விட்டு படுத்துருவாங்க. ஆமா ஆமா, வயிற்றுக்கு அப்படியெல்லாம் படுக்க மாட்டாங்க. அருமையான நாடகம், சிறப்பான நாடகம். நமது அன்னை மரவப்பட்டியை சேர்ந்த அழகு அன்னை அமைப்புல வந்திருக்குது. கரூர்ல இருந்து ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று நாடகம் வச்சிருக்காங்க. அமைதியாக இந்த நாடகத்தை கண்டில் ஜெல்மார் கட்டிக்கணும். நன்றி வணக்கம். எல்லா பேரும் எப்படி நாடகம் பார்க்குறாங்க பத்தியா? பாதி பேர் கோயில் சிமெண்ட் காலத்தில் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. பாதி பேர் அரச மரத்தடியில் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. பாதி பேர் சேர் போட்டுக்கிட்டு நாடகம் பார்க்குறாங்க. பாதி பேர் நின்றுக்கிட்டு நாடகம் பார்க்குறாங்க. இப்படி எல்லா பேரும் எல்லா கண்ணோட்டத்தில் நாடகம் பார்த்தாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நாடகம் பார்க்குற ஒரே ஜீவன் யார் தெரியுமா? நாங்கள் ஒரு மனுஷன் படுத்து கிடக்குறாரு. எனக்கு நான் ஆமாம், அவங்க நாடகம் ஆடுன என்ன, ஆடாட்டி என்ன, நீ பாடுன என்ன, பாடாட்டி என்ன. நம்மளுக்கு தேவை தூக்கம். தூக்கம் ஏன்னா அவங்கள சொல்லி குறை இல்லை. எப்படின்னு? அதாவது நாடு செழிக்கணும், நம்ம சாமி கும்பிட்றதே மழை வர வேண்டியதான் சாமியை கும்பிடுறோம். ஆத்தா மனம் குளிர அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு. ஒரு இலை ஆட மாட்டேங்குது, ஒரு காற்று அடிக்க மாட்டேங்குது. இருக்கிற மனுஷனுக்கு மாரடைப்பு வந்து செத்துருவ மாட்டிருக்குது. ஆனால் இவ்வளவு உக்கரத்துலேயும் புண்ணியவன் தூங்குறேன்னா அது ஆத்தாவோட அருளாத்தான் இருக்கு. தூங்கு தூங்கு. உன்னையத்தான் இப்போ தான் தலை தூக்கி பார்க்குறாரு. படுத்துக்க படுத்துக்க. அதான் அணவு பாரு எவ்வளவு சௌரியமா. அடே அப்பா. அப்புறம் தூக்கம் வராமல் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கு. அது மாதிரி அமைதியாக இருக்க மாதிரி கட்டி. நன்றி வணக்கம். பகவன் பணிப்பிலே பண்டாரமாக இருக்கும் பழனி எப்படிக்கு வணக்கம். பகவன் பணிப்பிலே பண்டாரமாக இருக்கும் பழனி எப்படிக்கு வணக்கம். அவனை பிடித்து வச்சக்கடலுக்கு மாமி கணக்கு வணக்கம். அவனை பிடித்து வச்சக்கடலுக்கு வணக்கம். புருஷனே நம்மள உள்ளதெல்லாம் வைத்தலுக்கு மம்பளைய வந்து விட்டா வணக்கம். புருஷனே இல்லாத பிள்ளை வந்தவங்க முக்கியவர்கள் வணக்கம். அப்பாத்தி வச்சுக்கிற ஆல்ரவுண்டுக்காரனுக்கு வணக்கம். இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கிறேன். இவன் புது கல்யாணம் பண்ணி விட்டு பொண்டாட்டிய வீட்டுல விட்டுவிட்டு இங்க வந்து வீதி வீதியா கட்டி அடிச்சுட்டு கிடக்குறேன். என்ன பண்றது? உங்க தொல்லை தாங்க முடியல. 15 நாளா அவள பொண்டாட்டியோட சந்தோஷப்படுற பொண்டாட்டிய வீட்டுல விட்டு இங்க வந்திருக்கேன். என்ன பண்றது? அவ வீட்டுல எத்தனை சோடி செருப்பு கிடக்குதோ யாருக்கு தெரியும்? போய் எவ்வளவு பெரிய நாய் கிட்ட வச்சாலும் சரிடா, மாட்டு எலும்பு போட்டா நாய் மல்லாக்க படுத்துக்குதுடா, குலைக்க மாட்டேங்குதுடா. அதுக்கும் அப்படியா? ஆமா. பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சுக்கிற பொறுக்கில் கும்பலுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சுக்கிற பப்புனருக்கு வணக்கம். உத்தவங்க உத்தவங்க மத்தவங்க சொல்கிறது கல்யாணத்தை வருக்கு வணக்கம். உள்ளதுக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய ரத்தனத்திலே பிறந்த ஏழை ஜனங்களுக்கு வணக்கம். அவளில் கொள்கைக்கு மூத்த பூச்சி மறந்து பூச்சி கைலாசம் அவருக்கு வணக்கம். கோயிலா 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 கோயிலா. அவளில்
கல்வி துணித புத்தமாக கொடுத்து கைலாசம் ஒவ்வொருக்கு வணக்கே வணக்கே வண்ணா தமிழ்நாடு செல்வம் வணக்கம் பயலுக பாட்டு முடிஞ்சு அரை மணி நேரம் ஆகுது வாசிக்கிறாங்க. ஆமா, காரணம் என்ன தெரியுமா? என்ன? அவ்வளோ சுறுசுறுப்பு. நல்லா இல்லைனாலே இவங்களை கையில் பிடிக்க முடியாது. சொல்லாத. ஒளிபெருக்கி, அருமையான ஒளிபெருக்கி ஸ்ரீ முருகன் தானே இசையமைப்பு ஐயா அவர்களே. ஸ்ரீ முருகன் தானே, முருகன் இசையகத்தில் பணிபுரியும் அத்தனை நல்ல உள்ளத்திற்கும் உள்ளங்கணிந்த நன்றி. ஒளிபெருக்கி. நன்றி. நன்றி. வாழ்க பல்லாண்டு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். படிப்பறிவு இல்லாதவெல்லாம் பெட்டி வாசிக்க வந்திருக்கேன். ஆமா, நான் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்ற? படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு தான் கலிங்க பெட்டியில வந்து நான் பப்புன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதானே கேட்டேன். நீ ஏன் பேச்சில் கட்டுவியா? வாங்க கலைமுறை வணக்கம். வாங்க, இருக்கட்டும். ரொம்ப நாளாச்சு, ஒரு மாசத்துக்கு அப்புறம் பத்தி நான் பாக்குறேன். ஆமா ஆமா, இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஜென்டில்மேன்றாடே, நீ எத்தனை சோப்பு போட்டாலும் நீ திருந்த மாட்டேன். நீ திருத்தவே முடியாது. ஜென்டில்மேன் வேற, ஜுண்டில்மேன் வேற. எப்படி? படிச்ச பட்டதாரிக்கு பேர் ஜென்டில்மேன். ஆமா, உன்னை மாதிரி படிப்பறிவே இல்லாத முட்டா பயலுக்கு பேர் ஜுண்டில்மேன். இது தேவையா உனக்கு? அதானே கேட்டேன். பேர் அன்புடைய பெரியவர்களே, பிரமதிப்பிய தாய்மார்களே, மண்ணை பொன்னாக்க மாபெரும் செயல்களே, கல்வியில் சிறந்த கலைவான்களை கற்றறிந்த பெரியவர்களே, கற்ற கல்வியை உலகிற்கு பரப்ப வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பொதுமக்களை மற்றும் இந்த விழாவிலே எங்கும் அமைதி, எதிலும் அமைதி நிலவ வேண்டும் வரி தந்திருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கடமை தவறாத காவல்துறை அதிகாரி அவர்களே, நாட்டு விழா கமிட்டியாளர்களே, மணிமன் நாட்டாளர்கள், ஊர் குத்துக்கார அவர்களே, இளைஞர் நட்பணித்தாரர்களே, அத்தோடு அது வந்தவர்களே வராதவர்களே, நாடகம் பார்க்க ஆர்வம் வந்தவர்களே வராதவர்களே, ஆனவர்களே ஆகாதவர்களே, என்னது கல்யாணம் ஆனவர்களே ஆகாதவர்களே, போனவர்களே போகாதவர்களே, வெளிநாடு போனவர்களே போகாதவர்களே, போட்டவர்களே போடாதவர்களே, சட்டை போட்டிருப்பாங்க பனியன் போட்டிருக்க மாட்டாங்க, மாட்டினவர்களே மாட்டாதவர்களே, என்னது சட்டையை போட்டு பட்டனை மாட்டிருக்க மாட்டாங்க, முக்கியமா சொல்ல போனா குத்துனவர்களே குத்தாதவர்களே, என்ன குத்துன? பல்லு உள்ளவங்க வெத்தலா போட்டு மென்னு துப்பிட்டு போறாங்க, பல்லு இல்லாதவங்க வெத்தலா பாக்கு சுண்ணாம்பு கொஞ்சம் காட்டமா தான் இருக்கும். வேணுமா? ஏண்டா எப்படி வாயை பிடுக்குறோம்? ஏப்பா நெசமா உன் சுண்ணாம்பு காட்டமா இருக்குது. உன் சுண்ணாம்பு சரியில்லை, பொட்டி கடையில டப்பால வாங்கி வலிச்சுக்கிட்டு தெரியுற. நாக்குல வச்சு பாரு. அப்படி புழு புழுன்னு தான் இருக்கு. உங்க அனைவருக்கும் அத்தோட வயசுக்கு வந்தவர்களே, வயசுக்குற துடித்துக்கிட்டு ஒரு பேர்லே அவங்களுக்குமா? ஆமா, சீக்கிரம் வயசுக்கு வந்தா தான் புரிச்சு கூட்டிட்டு ஓட முடியும். இல்லைன்னா வீட்லயே மாவாட்ட போட்டுருவாங்க. பிள்ளை குட்டி பத்திரவர்களே, பிள்ளை குட்டி பிராமலை போலே, பிள்ளை குட்டி பத்திரவலை பார்த்து நம்மளும் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகி போச்சு. பொண்டாட்டி வயிற்றுல பூச்சியோ விழுவோ நண்டோ நத்தையோ பொட்டையா ஒண்ணுக்குள்ள ஏங்கி கொண்டு இருப்பவர்களே. எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் காதலிப்பவர்களே, காதலிக்காமல் இருப்பவர்களே, காதலிப்பவர்களை பார்த்து நம்மளுக்கு திருவிழா கும்பல வயசுக்கு வந்த உள்ள கிடைக்காதுன்னு ஒட்டு துணியில கையில பிடிச்சி படுத்து ஒரே கொண்டு இருப்பவர்களே. செல்போன் எப்படா போனவரும் கையில பிடிச்சிட்டே படுத்திருப்பாங்க. வந்தா அமுக்குவாங்க, வரலன்னா கையில பிடிச்சிட்டே கிடக்க வேண்டியது. இந்த செல்போன் வந்துச்சு, எத்தனை குடும்பம் நாசமா போயிடுச்சு தெரியுமா? ஏகப்பட்ட குடும்பம் குண்டியை தூக்கிட்டு கோயிந்தான்னு போயிடுச்சு. படிப்பு செல்லுலதே, அவங்க செல்லுல படிப்பை மட்டுமா படிக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சா என்ன இப்படி இருக்க? வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு தண்ணிக்கு வாங்கி போடுறோமோ இல்லையோ, சரி, பெத்த பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்குறோமோ இல்லையோ, ஆமா, உரமுறைக்கு நல்லது கெட்டது செய்யறோமோ இல்லையோ, தாய் தகப்பனுக்கு பச்சை தண்ணி கொடுக்குறோமோ இல்லையோ, தமிழகத்துல செல்போன் இல்லாதவன் பாக்கெட்டு உலகமே கிடையாது. என்ன சொல்ற? காடு களவெட்ட போனாலும் செல்போன், கட்டில படுத்து தூங்கினாலும் செல்போன், சோறாக்க போனாலும் செல்போன், தண்ணி மூக்க போனாலும் செல்போன். இதை விட பெரிய கொடுமை என்னது? கக்கூசுக்குள்ள போனாலும் செல்போன்றான். அங்கேயுமா? அதை பார்த்தாத்தே வருதுங்கிறாங்க. இந்த செல்போனை கொண்டு போய் அப்பத்தான் உள்ள உட்காந்து டவுசரை கழட்டி உட்காருவேன், ஒருத்தன் போன் பண்ணிடுவாங்க. இவன் நமக்குன்னு மேல மத்தணும்னு அளவுன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த சைலன்ஸ் இல்லாத வண்டி புட்டுக்கிட்டு போகும் பாரு, டர்ன்னு ஒரு சத்தம். போன் பண்ணுவோன்னா 108ல தூக்கிட்டு ஓடுவாங்க, மாறாட போந்துருச்சுன்னு. அப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்குது. கட்டுறது கைமண் அளவு, கல்லாது உலக லவ். லவ் பத்தி தெரியுமா? காதல்லாம் அந்த காலத்துல கடமை கண்ணியும் கட்டுப்பாடோடு இருந்துச்சு. இப்ப எல்லாம் காதல் கார்த்திகை மாசம் நான் ஏட்டா சந்து கவிட்டு கிடக்குது. காதல் கட்டு குட்டிச்சரா போச்சு. அது மாதிரி அமைதியாக இருந்து நாடக அமைப்பாளர், நாடக உரிமையாளர், நாடக ஏஜென்ட் சொல்லக்கூடிய உங்கள் அபிமான செல்வன்மான ராஜ நடிகர் மரபப்பட்டியைச் சேர்ந்த அழகு நாடக கலைக்குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றிகள் வணக்கம் 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 வணக்கம். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாது நின்னும் முயற்சி தம்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக
வழி அங்கு பாவம் என்று ஒரு வழி அந்த வழி போகலாம் அந்த ஒளி காணலாம் நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அவர் என்று வாழும் கொள்கை தெய்வம் ஏற்றினார் தெய்வம் எங்கள் என்று தோன்றினான் அந்த எல்கையிலே கொள்ளை என்று தோன்றினான் அந்த வழி ஒன்றுதான் தெய்வ வழி என்று நாம் நேர்மை தவறாமல் ஒரு நாளும் நடை போடலாம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் கருணையிலே கடவுளையும் காணலாம் அந்த கருணையிலே கடவுள் உள்ளம் பார்க்கலாம் கருணையிலே கடவுளையை காணலாம் அந்த கண்களிலே கருணையை காணலாம் நல்ல மனச்சாட்சியே தேவன் அரசாட்சியாம் என்று ஓயாமல் இருப்பதுதான் அவன் ஆட்சியாம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் நன்றி நன்றி கைதட்டினார் நன்றி கலைக்குழுவின் சார்பில் நன்றி நன்றி அங்கிட்டு உட்காந்துருக்கவங்களா கைதட்டக்கூடாதுன்னு கலிங்குப்பட்டியில் உத்தரவு போட்டிருக்காங்களா ஆத்தா போட்டிருக்காங்க ஐயோ இந்த ஆத்தா பெரிய ஆத்தா ஐயோ இருக்கட்டும் இப்படி ஒரு ஆத்தா ஒரு ஊருக்கு இருந்தாத்தான் நாடகமும் நல்லா இருக்கும் எங்கடான்னு முடிக்க காணாமேன்னு பார்த்தேன் திருச்சி மாவட்டம் மருங்காவரி வட்டம் கலிங்கப்பட்டி கிராமம் ஜமீன் கலிங்கப்பட்டியில் கிராமத்தில் அமைந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பட்டத்தரிசி அம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வர்ண கலையரங்கில் ஊர் பொதுமக்கள் சார்பில் ஊர் முக்கியத்துவ சார்பிலும் நாடக அமைப்பாளர் நாடக உரிமையாளர் நாடகத்தில் சொல்லக்கூடிய மரவப்பட்டியைச் சேர்ந்த ராஜ நடிகர் அழகு நாடக கலைக்குழு நடத்தக்கூடிய நாடகமானது அன்று ஒரு காலத்திலே வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு நீ வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது அதையும் சொல்லிடு வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி வீர முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கின்ற நாடகத்தை இவரங்கடியிலே மிகவும் சீரும் சிறப்புமாக அமைத்து தரப்பட்டுள்ளது நாடகத்திலே பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள் வரும் சென்ற இடமங்கு சிறப்பு பெற பெற்று தனக்கு நிகர் எதுவும் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பிசை நாயகன் நடிப்பிசை வேந்தன் தென்னக புகழ் பெற்று ஒரு மதிப்பு மரியாதை கரூரைச் சேர்ந்த பி தங்கவேல் இவர்களிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் தலைவா தவள் புதல்வா வருகவே வந்தல் தாமரை தாழ் வணைந்து வாழ்கவே தலைவா தவள் புதல்வா வருகவே வந்தல் தாமரை தாழ் வணைந்து வாழ்கவே பலே 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 கனிமொழி சொன்னபடி மயிலை போல அதற்கு அடுத்தபடியாக மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கரூரைச் சேர்ந்த வி குமார் இவர்களே ஊமத்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது நடிப்பிசை நாயகன் நடிப்பிசை சுடர் என்று பேரும் புகழ் விட்டு ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது வீரப்பூர் அருகாமையில் உள்ள வந்தக்கோடையப்பட்டியைச் சேர்ந்த சி எம் முத்தப்பா இவர்களே பகதூர் வெள்ளைய தேவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் கடலலை கால்களை கடலலை கால்களை முத்தமிடம் பொது கொலை சத்தமில்லாத முத்தங்களை கற்று தந்தாள் இந்த கண்ணிகளை கடலலை கால்களை கனிமொழி காணபாடி மயிலை போன்ற பாடி மக்கள் மனதில் இடம் பிடிக்க வந்திருக்கும் குயில் இசை பாடகி சித்ரா என்று பெறக்கூடிய புரட்சி என்னும் பாதையில் விழுட்டி ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திண்டுக்கலை சேர்ந்த ஜான்சிராணி இவரங்கமடியிலே வெள்ளையமலா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் வசந்தத்தில் ஓர் நாள் மணவரையோடும் வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கரூரைச் சேர்ந்த எம் பழனிவேல் இவரங்களிலே கம்பளம் பின் காலம் துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் தந்திரத்திலே நரிய தரத்திலே புலி பாய்தலை சிங்கம் என்று பேரில் புகழும் எடுக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கரூர் அருகாமையுள்ள செம்பகன புதுப்பட்டியைச் சேர்ந்த என் நாகராஜ் இவரங்களிலே தானாபதி பிள்ளை கம்பளமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் எலிகடல் சீமை வழிகின்ற நேர்மை எலிகடல் சீமை
வாழுகின்ற நேர்மை எங்க ஊரு ராஜா தங்கமான ரோஜா அவர் எங்க ஊரு ராஜா தங்கமான ரோஜா. எங்களது நாடகத்திற்கு நாம் தாயும் தந்தையமாக விளங்கக்கூடிய இது பக்கமில் கிடையாது விலங்குமலையில் அமைத்திருக்கக்கூடிய மேலமானது பக்க அவான நிலையத்தை அமைத்திருக்கார்கள். சென்ற இடமங்கு சிறப்பு பெயர் பெற்றோரும் ஆவரமணிய கலையரசு பின்னணி பாடகர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது ஒசூர் கம்பளியம்பட்டியை சேர்ந்த ரெங்கசாமி ஹார்மோனியம் பின்பாட்டு பாடுவார். எனக்கோ இடம் உண்டு அருள் மணக்கல் முருகன் மலரடி நிழலில் எனக்கோ இடம் உண்டு. ஆடும் மயிலே என் மேனி அது அழகிய தோகை என் உள்ளோம். ஆடும் மயிலே என் மேனி அங்கே அழகிய தோகை என் உள்ளோம். உள்ளம் என்பது ஆசையுடன் நான் உறவு கொண்டேன் ஆசையுடன் உறவு கொண்டேன் ஆசையுடன். எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கல் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஓ லலலா 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 லலலா. உங்கள் முன்னிலையில் காற்றும் மின்னலும் இடியோ போன்ற வேகத்தில் கோடி இடிக்கும் என்று பல மேல் பேர் சொல்லிட்டு ஒரு மதிப்பு மரியாதைக்குரிய கரூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் இவர்களே மிருதகம் டோலுக்கு வாசிப்பார். பல பல பாடலுக்கு பல பல இவருக்கும் இடையிலே ஹார்மோனியம் வாசிக்கும் கரூரை சேர்ந்த ரங்கசாமி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மிருதங்க வாசிக்கும் சந்தோஷ்குமார் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பில் பொன்னாடை அணிவிக்கிறது. அப்புறம் அந்த பையன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கரூரை சேர்ந்த சந்திரசேகர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தாளவாசிக்கும் சேகர் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ முருகனை செய்தி பணிபுரியும் அன்புள்ளங்கள் மேடைக்கு வருமாறு அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் பொன்னாடை அணிவிக்கப்படுது. அப்படியே போடும். வாங்க வாங்க வாங்க. ஹலோ 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 ஹலோ. இவர்கள் மடியிலே பபுனாக நடிக்கும் கரூரை சேர்ந்த அற்பதராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ராஜ நடிகர் மரவப்பட்டியைச் சேர்ந்த அழகு அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அண்ணே கலைமூர்த்தி அண்ணே, அண்ணன் பேர் தெரியல, 2 யூடியூப் சேனல் மேடைக்கு வாங்க, 2 பேருமே வாங்க. நீ வாங்க கலைமூர்த்தி அண்ணே வாங்க. நாங்கள் பாடக்கூடிய பாடல் மற்றும் நடிக்கக்கூடிய நடிப்பை உலகம் முழுவதும் காமித்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் கலைமூர்த்தி அண்ணா மற்றும் அங்கே அண்ணன் உங்கள் பேர், இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது விழா கமிட்டியின் சார்பில். இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
எங்கள் அனைவருக்கும் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய ஜமீன் கலுங்கப்பட்டி கிராமத்தார்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் மற்றும் அத்தனை அன்புள்ளத்திற்கும் கலைக்கும் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல பல பாடலுக்கு பல பல இசையம்மன் நம்பியிருக்கிற ஆல்ரவுண்ட் மாஸ்டர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது கரூரை சேர்ந்த சந்திரசேகர் ஆல்ரவுண்ட் வாசிப்பார். அடி உருட்டு. மாத்தி மாத்தி காட்டுக்குள்ள மனதுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான், கவலை வெட்டி கச்சை கட்டி கவலை வெட்டி கச்சை கட்டி ஆடத்தான். கரகாட்டத்துக்கு வாசி. இந்தா 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 சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. ஒடுக்கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிச்சு விடு அடிச்சு விடு. கிண்ணியில அண்ணனுக்கு சாராயம்மா, ஐயா சாராயம்மா, மதுரை கடை. குதிரையை இழுத்துப்படி இழப்பு வாங்குது, தண்ணி குடிக்க விடு. வந்து இந்த பால்காரே அடடா பசு மாட்டை கட்டி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். யாரு வெத்த உள்ளையோ தெரியல. கைதட்டு இருந்ததுக்கு நன்றி. கரூர்ல இருந்து கலிங்கிப்பட்டியில வந்து இப்படி வேத்து ஒழுவ 150 ரூபாய்க்கு அடிச்சுக்கிட்டு சாவுறேன். நீ எல்லாம் 50 ரூபாய்க்கு இந்த பாடு போடுற. சரி வெளியே சொல்லாது. வாழ்க்கை 250லயே முடிஞ்சிரும். அதுல மட்டும் 2 பேரும் கணக்கா இருக்கு. ஆமா ஆமா, நீ நல்ல மனுஷன் தானே. ஒரு நாளைக்கு நான் தண்ணி கொடுக்குறேன் பாரு உனக்கு. காலை கதிரத்தோட மிக சீரியஸா தாள தேசி பாரு. கரூரை சேர்ந்த சேகர் தாளம் வாசிப்பார். சீனமைப்பு நவரச நாயகன் கரூரை சேர்ந்த நாகராஜ் சீனமைப்பு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்கிறான். அடா பப்பனுக்காரை வந்து எல்லா பேத்தி பேரையும் சொன்னேன். பொம்பளை பிள்ளை பேரை சொல்ல மாட்டேங்கிறானே. பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்லையா? இல்லையா இல்லை மருகாறு பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்டு வந்துட்டாங்களா? அப்படி நீங்கள் அனுப்பி அருமையான பிள்ளை ஆடல் அழகி அப்படி நீங்கள் சுந்தரி நாட்டிய பேரொழி திண்டுக்கல் லட்டு மருதமலை மொட்டு பச்சரிசி பல்லழகி 64 மந்திரி மண்டியிட செய்த கிளியோ பற்றா மொழியால் மட்டுமல்லாமல் விழியால் ஆடவர் மனதில் இடம் பிடிக்க வந்திருக்கும் கட்டழகி வட்டழகி பொட்டழகி
என்று பெயர் இருக்கக்கூடிய சிரிப்பிலே சிம்ரான், நடையிலே நக்குமா, நல்லா இருக்குமா? பல்லு விளக்கிட்டு வா தெரியும். சண்டைக்கு வராங்கடா. நடையிலே நக்குமா, முன்னழகில் மும்தாஜ், குனியிலே குஷ்பு, அடுக்கிலே பானுப்பிரியாண்டு பிடிகளே திண்டுக்கலை சேர்ந்த லீலா டான்சர் டான்சர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அள்ளி மலரே ஆசை கிளிய அழகு தேவதனியே, கண்ணி மலரே காதல் கிளிய கற்பக சோலை குயிலே, அள்ளி மலரே ஆசை கிளிய அழகு தேவதனியே, கண்ணி மலரே காதல் கிளிய கற்பக சோலை குயிலே, பூ போட்ட தோமணி பூவுடலில் தழுவுதம்மா, நான் போட்ட பாசிமணி நெஞ்சில் ஓஞ்சலாடுதம்மா, சின்ன பொண்ணு கேளுமா காதல் செய்த பாவமா, உள்ள நொந்து பாடுகின்றேன் உன்னை நினைவானமா, சின்ன பொண்ணு கேளமா காதல் செய்த பாவமா. எனக்கு தெரியும் நீ வந்திருக்கிற பொம்பளை புள்ளகளை பூரா அப்படியே வர்ணிச்சு பாடி பாடித்தான் 15 6 மணி பெட்டி அடவு வச்சிருக்க. எப்படி இந்த வெட்டியை வித்து விடுவேன். சின்னஞ்சிறியவன், ஏதோ சிறிதில் கல்வி விலகி அறிந்தவன், பொண்ணுலேயே பெரிய பொண்ணு வளர்க்க பொண்ணு, சின்ன பூன்லேயே பப்புன், சின்ன பொண்ணு, நான் தாங்க பப்புன். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாமல் இருக்கேன். உட்காந்துருக்கவங்கெல்லாம் நல்லா இருந்தால் கை தட்டுக்க சிரிங்க விசில் அடிங்க. நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய கல்லை கண்டு எரிங்க, கல்லை போட்டு எரிங்க. ஆமாம், பொட்டியான சொன்ன மாதிரி கல்லை விட்டு எரியாதீங்க. ஆத்தாவுக்கு பொங்க வைக்கிற கரணக்கல் இருந்தால் தூக்கி போட்டு சோழியை முடிச்சு போடுங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. கரூரை சேர்ந்த அற்புதராஜ் பபனாடியை காத்துக் கொண்டிருக்கிறேன். காலை கதவுடன் தோன்ற ஒரு அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டில் ஜென்மால் கேட்டுக்கொள்ளும். நன்றி, வணக்கம். மைக் ரொம்ப கோய்க்கு லைக் பண்ணி வைத்து அனைத்து விசேஷங்களுக்கும் மைஸ்து போடக்கூடிய ஒரே இடம் சாரட்டு வண்டி, கலந்த வண்டி, ஓம்ரீம், நல்வரவு, காது குத்து, குத்துக்காது, டீப் லைட்டு, டூப் லைட்டு, குண்டு பல்பு, சீட்டாட்டம், அனைத்து விசேஷங்களுக்கும் குறைந்த செலவில் நிறைய பொருட்களை கொண்டு ஒளி என் வர்ண ஒளி அமைத்துக் கொடுக்க சிறந்த ஒரே இடம் ஸ்ரீ முருகன் இசையகம் இருப்பிடம் மரவப்பட்டி. உரிமையாளர் பி வெள்ளைச்சாமி. மறந்து விடாதீர்கள், மறந்திருந்தார்கள். ஸ்ரீ முருகன் இசையகம் மரவப்பட்டி. முருகன் 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 முருகா. அருமையான ஒளி பெருக்கி. ஆமாம், நேற்று போனது ஒளி சுருக்கி, இன்னைக்கு ஒளி பெருக்கி. அனைத்து விசேஷங்களுக்கும் குறைந்த செலவில் நிறைய பொருட்களை கொண்டு ஒளி என் வர்ண ஒளி அமைத்துக் கொடுக்க சிறந்த ஒரே இடம் ஸ்ரீ முருகன் இசையகம் இருப்பிடம் மரவப்பட்டி. உரிமையாளர் பி வெள்ளைச்சாமி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சாப்பாடு நல்ல முறையில் இருப்பது நாடாக பேசணுன்னே நம்ம ஹோட்டல் கடையில் உணவு பெறுவார்னு அன்புள்ளவர்களுக்கு கலைக்குழு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம். கலை அரங்கம், அருமையான கலையரங்கம். எத்தனையோ ஊரில் கலையரங்கம் பார்த்துருக்கேன். கலிங்கப்பட்டியில் மாதிரி கலையரங்க அமைப்பு ஒரு ஊரில் கூட இல்லை. உள்ளர எல்லா வசதியும் இருக்குது. 7 பாத்ரூமும் 4 கக்கூசு கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஊரில் தான் எந்த தொழிலும் இல்லை. கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒன்று கடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு 4 அடி தள்ளி போனோம்னா குளத்துக்குள்ளே மண்ணில் பள்ளத்துக்குள்ளே தான் கிடப்போம். கலையரங்கம் அமைத்து கொடுத்த விழா கமிட்டியால் அனைவருக்கும் நன்றி, நன்றிகள் வணக்கம். அது சமயம் பக்த கோடி பொதுமக்களும் பெரும் திரளாக வருக இப்படிக்கு கிராம பொதுமக்கள் ஜமீன் கலிங்கப்பட்டி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ராஜநடிகர் புகழ்பெற்ற மரவப்பட்டியைச் சேர்ந்த அழகு ராஜநடிகர் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்புள்ளம், இது நம்ம ஒரு யூடியூப் சேனல். இது உங்கள் ஊர் ஆகட்டும், இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல். வர ஊரெல்லாம் நம்ம ஊர் தான். ஆனால் அவர் நம்மளே ஒதுக்கி வச்சிட்டாரு. இது உங்கள் ஊருன்னு. நாங்கள் போகிற வரைக்கும் எங்கள் ஊர்லேயே நாடகம் ஆடுறேன். இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல் மற்றும் கலைமூர்த்தி அண்ணன் யூடியூப் சேனல் அன்புள்ளத்திற்கு நன்றி, நன்றிகள் வணக்கம். பிள்ளையை வெளியிட்டுருவோம். காலதாமத காரியக்கேடு ஆனால் வச்சிருக்கிற நாடகம் பெரிய நாடகம், கதை நாடகம். ஆகவே காலை நேரத்தை அனுசரித்து தொழில் செய்ய வேண்டும் என்று மனதில் கருத்தை கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். 1000 பாடல்கள் இருந்தாலும், 1000 உறவு முறைகள் தேடி வந்தாலும், வாழ்க்கையில் மனிதனாக பிறந்தவன் எல்லாம் மறக்கக்கூடியாத ஒரே ஒரு பாடல் என்று வென்றால் 1000 பேர் இருந்தாலும் அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் யாருமே எந்த காலத்திலும் மறக்க முடியாது. அடிச்சுக்கிட்டு செத்தாலும் சரி, வெட்டிக்கிட்டு செத்தாலும் சரி, அந்த அண்ணனோட தம்பி செத்து போயிட்டே தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அண்ணன் தம்பி பாசத்திற்காக இந்த பாடல் முத்துக்கு முத்துக்காக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. சொத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக.
முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதென்று ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்பதென்று ஊர்வகம் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படிச்சு வந்தேன் தங்கமணி வளர்ந்த தம்பி அல்லாத வயதினிலே வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக கண்டன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் என வளர்ந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் பிறந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் பிறந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா ஆளுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமட ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களில் போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் நூறாண்டு வாழ வைக்கும் ஜமீன் கலிங்கப்பட்டி மக்களின் பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக ஹலோ ஹலோ லோ லோலோ லோலோ யார் நானா நீங்களா நீதான் மைக்க செக் பண்ணேன் அப்படியா ஆமா ஆ. மாமா வாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறாமா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் அண்ணே மிருதங்கார அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே ஆளுநர்கார அண்ணே வாய் என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறேன் புன்னகையிலே பதில் சொல்றாப்ல ஆமாமா திருப்பி பாரு நல்லா இருக்கீங்களா தலைக்கார அண்ணே நல்லா இருக்கீங்க அப்புறம் நீங்க எல்லாரும் ஏத்தா யாரும் நல்லா இல்லையா பாவம் தெரியல ஈரமாக இருக்கனால அங்கே போய் உட்காந்துருக்கீங்க பரவாயில்ல கையை கீயை ஆட்டினீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் நீங்களாம் ரசிக்கிறீங்களா இல்லையான்னு கூட தெரியல ஏதாவது ஆட்டுங்க எதையாவது ஆட்டுங்க கையில் கல் கிடைச்சா எடுத்து கூட இவர் மேலே எரிங்க அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாரு ஆமாம் அப்புறம் எங்கள் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கோம் இது உங்க ஊரா இன்னொன்று ரெண்டு இருக்கே இன்னொன்று கலைமணி யூடியூப் சேனல் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி அதனால வந்தமா 5 பேர் சேர்ந்து செஞ்சமா என்னப்பா 5 பேர் சேர்ந்து தொழில் நீங்க 4 பேரை அடிக்க நான் ஆட அப்பதான் காலைல ஊர்ல உருவி தருவாங்க சரி 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 சம்பளத்தை போமா போமா ஹலோ ஹலோ ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயா நான் இருக்கு ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன் எலுமிச்சம்பழம் வேணுமா நாட்டங்காய் வேணுமா நெல்லிக்காய் வேணுமா மாங்காய் வேணுமா இஞ்சி பாதாம் பூண்டு புதினா எட்டு வகை ஊறுகாய் கதையா கிட்ட வந்து நின்று பாரு ரொம்ப ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு
ஆமாங்க. சரிம்மா சரிம்மா. மாத்தி போடுவோம். சரி சரி. போடு போடணும். ஆமா ஆமா. ஒத்து வரலனா மாத்திரணும். மாத்தி தான் ஆகணும். மாத்திடுவோமா? மாத்து. ஏறினங்க ஏறிதண்டா மாமா. இறந்த பால தொப்பு தாண்டா. நான் ஏறி. நீங்க மட்டும் ஏறி என்ன பண்ணுவீங்க? நான் மட்டும் ஏறி ரெண்டையும் பிடிப்பேன். எந்த ரெண்டு? தாவே ரெண்டு. புடிச்சு மேலே ஏறுவேன். புடிச்சு என்ன பண்ணணும்? மேலே ஏறுவாமா? புடிச்சு ஏறிட்டே இருக்க கூடாது. புடிச்சு நல்லா உழுப்பணும். உழுப்புனாதான் பழம் கைக்கு கிடைக்கும். இங்க உழுப்ப வேணாம். சரிமா. மரத்துல ஏறி. மரத்துலயா? ஆமா. சரி சரி. ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டும். ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நான் பறிக்கட்டுமா. ஏறி நன்னாங்க ஏறி தண்டா மாமா நல்ல பழ தொப்பு தண்டா. ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டும். நினைக்கிற ஏங்க ஏதாவது ஒரு ஆள் நினை. ஐயோ நமக்கெல்லாம் ஒரு ஆள் நினைக்கிற பழக்கமே இல்லைங்க. என்ன சொல்ற? மேடன்னு ஏறிட்டா 4 பேருமே எனக்கு வேணும். 4 பேருமே வா. 4 பேருமே. சரி சரி. ஏன் வேணாமா? வேணும் வேணும் வேணும். யாரு? 4 பேரும் தான். 4 பேருமே. சரி. நினைச்சுக்கவா? ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சு தலைமுறை. என்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சு தலைமுறைக்கு. பிஞ்சிலேயே குடினோமே மாமா பிரியமானம் குடலே. பிஞ்சிலேயே குடினோமே மாமா பிரியமானம் குடலே. என்ன விரிச்சு அப்புறம் நல்லா விரிச்சுங்க. என் காது கேட்கலையா? நான் விரிச்சுங்கிறேன் நீங்க விச்சுங்கிறீங்க. நல்லா விரிச்சு நல்லா விரிக்கணும்ல. அகலமா விரிச்சா மட்டும் பிறண்டு உருளத்தான் வேணும். அப்புறம் வேற ஒரு சங்கதியும் நடக்காது. என்னத்த ஐயோ ஜன்னலை தான் திறந்து வச்சேன் மாமா நம்மளத்தை வச்சு நல்லா வாங்க. என்னது நல்லா என்ன 1க்கு 2 யூடியூப் சேனல் ஓடுது. இதன் தாய்மார்கள் உட்காந்து பாக்குறாங்க. மேடை போயிட்டு என்னம்மா சொல்ற நீ? நல்ல பாம்புங்க. பாம்பா? உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? எனக்கு வேற மாதிரியே கேட்டுச்சு. அந்த சிந்தனையிலே இருந்தா அப்படித்தான் கேட்கும். சரி சரி சரி. நல்ல பாம்பு. பாம்பா? நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா நவருவே சமத்திலும். இழுவதாம ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேல வேமா போனேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப என்ன சொல்ற? சரி சரி இழுத்து இழுத்து போடுவோமா? நல்லா இருக்கான்னு பாப்போம். அருமையா இருக்கும். குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாம தான் போறீங்களே ராசாவே ஏ ராசாவே. அடியே என்னதே அடியே என்னதே. குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாம தான் போறீங்களே ராசாவே ஏ ராசாவே. அடியே என்னதே
என்னத்த என்ன காட்டுறீங்களான்னு கேட்டோன்னே வேட்டியை தூக்குறீங்களே. என்னம்மா காட்டுறேங்கிற என்னமோ இருக்கிறவங்க தூக்குனா பரவாயில்ல, ஆமா நீங்க எதுக்கு அடிக்கடி அடியில கைய விடுறீங்க? பார்க்கணும்னா சொல்லு. என்னத்த அதான் காட்டுறேன்னு நான் காட்டுறேன்னு சொன்னேன். காட்டுறேன்னா அந்த காட்டுறே இல்லைங்க, சரி சரி மனசாவா மனசனா அப்படியே திறந்து காட்டுறது இல்ல, சரி சரி அன்போட வெளிப்பாடு. அந்த அளவுக்கு ஆசை பாசம் அப்படிப்பட்ட புள்ள நானு, அதான் கேட்டேன். அதனால மனசை காட்டுறேன்னு சொன்னேன். வேற எதையும் நினைக்காதீங்க. மனச காட்டுறேன்னு சொல்லி போட்டு காட்டாம தான் போறீங்களே. அடியே என்னதே அடியே என்னதே என்கிட்ட வர்றியா? வாமா வாமா, எப்ப வருவேன்னு திறந்து வச்சிருக்கிறேன் வா. வரேங்க. திறந்து வச்சிருக்கேன் பாத்தியா? என்னத்த? பெட்டியவா? ஆனா வளத்தி 2 முழம் இருக்குது. வளத்தி 2 முழமா? ஆமா. என்ன 2 இன்ச்சுனாக 2 முழம்ங்கறீங்க? 2 இன்ச்சுக்கே வேலை இல்ல. 2 முழம் இருக்குது, பாத்துக்க, அளந்து பாத்துக்க. இப்ப வர்றேன். வா. பாப்பமா? வாமா. வரவா? பாப்பமா நாடகம் பாக்குது. இது ராத்திரி நேரம், ஏன் தூக்கத்தை காணோம்? அட என்னங்க என்னங்க ஒரு பாதுகாப்புக்கு தான். பக்கத்துல வந்து சொருவிட்டீங்கன்னா என்ன பண்றது? அப்புறம் என்னமா 2 முழம் இல்லைங்க, வெறும் வாய் பேச்சுதான், செய்யறதெல்லாம் இல்ல. அண்ணன் மிருதங்கரண்ணே வரட்டுமா? என்னது என்னப்பா தொங்குது? பாசினா தொங்க தாங்க செய்யும், தொங்கல்னா அதுக்கு பேரு பாசியே இல்ல. கேக்குறீங்க பாரு கேள்வி. வரவா? 2ல நீ ஒன்னு தொடுமா,
தோல்கப்பாவா அண்ணே வரட்டுமா வாங்க அக்கா வாங்க அக்கா வெளியே தெரியாது. ஆமா எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததானே அக்கா அண்ணன் சொன்னா வெளியே தெரியாது. அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு அடிச்சு விடு. விளங்கிறோம். வரவா நான் வரேங்கிறேன். அவர் என்னை தட்டி கூப்பிடுறாரு. எல்லாத்தையும் அப்படி தயார் பண்றாரு. அப்பா அம்மா விளையாட விளையாடி பாப்போம் மாச்சலம். எங்கப்பா எங்க ஆஹையா அப்பா அம்மா விளையாட்டு விளையாடு துண்டு எடுத்து தொடச்சிக்க சாமி ஒழுவுது. அப்பா அம்மா விளையாட்டு நீங்க எல்லாம் எந்திரிச்சிங்களா? அவர் எவ்வளவு வில் பவரா இருக்காரு பாரு. வந்து என்ன காலையில டிவோர்ஸ் தான் பாத்துக்க. அப்பா அம்மா விளையாட்ட விளையாடி பாப்போம் மாச்சலம். அப்பா அம்மா விளையாட்ட விளையாடி பாப்போம் மாச்சலம். விளையாடி பாப்போம் தலகரண்ணே வரட்டுமா? ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. சரி பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன். வினயா வீராப்பு உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு. வினயா வீராப்பு உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு. பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன். ஜோடியை கூப்பிடுவோமா? கூப்பிடு. ஜோடியை கூப்பிட்டு நானும் வரும் செய்யறோம். நீங்க பாருங்க. உங்க தலையெழுத்து நாங்க செய்யணும். நீங்க பார்க்கணும். படுத்துக்கிட்டே பார்க்கட்டுமா உட்காந்துட்டே பார்க்கட்டுமா? உங்களுக்கு எப்படி வசதியா அப்படி பாருங்க. ஆக மொத்தத்துல பாருங்க. கண்ணை முடிட்டு எப்படியா பார்க்க முடியும்? ஜோடியை கூப்பிட்டுவா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தா அதான பார்த்து அசந்து போயிருந்தானா. ஹலோ யார் கூப்பிடுறது? இருக்கட்டும் ரூம் போடுறாங்களா? நீ போய் வாடகை காசு கொடுத்துட்டு வா. யாரா அது? ஏன் எல்லாம் என்னை பார்த்து கொலகாரனை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்கல்ல? நீ தமிழ்நாட்டுக்கார மாதிரி இருந்தா தானே தெரியும். இப்போ கேட்டி இது வாஸ்தவமான பேச்சு. நீ எல்லாம் தமிழ்நாட்டு பப்புன்னு தான் பார்த்துருப்பேன். நான் தமிழ்நாட்டிலேருந்து வரல. என்னை அங்கேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க நம்ம கலிங்கிப்பட்டிக்கு. எங்கேருந்து? ஜப்பான் நாட்டுக்காரையா நானு? அதுக்கு வரல. அதை நேற்று நீ செஞ்சதை சொல்லாத. ஜப்பான்லேருந்து இங்கே வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? நான் தமிழ்நாட்டுக்காரி ஜப்பானில் போய் ஜப்பான் பாஷை பேசி தமிழ் சொல்லி கொடுக்கலான்னு எல்லாம் சண்டைக்கு வர்றாங்க. அங்கே தெரிஞ்ச ஜப்பான் பாஷையில் ஒரு 5-6 பாஷை இங்கே பேசி பார்க்கலாம். பாரு. முதல்ல எந்த தொழில தொட்டோம்னாலும் முதல்ல சாமியை வணங்கணும். நம்மளுக்கெல்லாம் முன்னாடி முதல் கடவுள் யாரு? முருகப்பெருமான். அந்த முருகன் கோயில்ல பாத்தீங்கன்னா 6 மணிக்கு என்ன பாட்டு போடுவாங்க? கந்த சஷ்டி கவசம் சொல்லக்கூடிய சுப்ரபாதம் பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டை இப்ப பாடுறேன். அதை பாடிட்டு அப்புறமேட்டுக்கு ஆரம்பிக்கலாம். இது தமிழ். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முருகன் பாட்டு. முதல்ல தமிழ்ல பாடிட்டு அப்புறம் சக்தியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கரி வேலும் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க. இது கந்த சஷ்டி கவசம் சுப்ரபாதம் பாட்டு. காலையில 6 மணிக்கு நம்ம முருகன் கோயில்ல போடுவாங்க. 6 மணிக்கு இந்த பாட்டை அவங்க காப்பி அடிச்சு ஜப்பான்ல ராத்திரி 12 மணிக்கு போடுறேன். ஜப்பான் பாஷையில பாடுறேன். ஏன்னா இங்க பகல் 6 மணினா அங்க ஜப்பான்ல இரவு 12 மணி. அப்ப 12 மணிக்கு போடுறேன் அந்த பாட்டு. வர்றவன் சித்தப்பி வர்றேன் பர்றாடே மரியாதையை போ சொல்றா. ஏய் இந்திரா அவன் தம்பிக்கான போ சொல். எவ்வளவு பெரிய நாய் வந்தாலும் பயப்பட மாட்டேன்டான்னு அது நிற்கிது. அது யூடியூப் எடுக்க போகுது வர்ற எவ்வளோ சௌரியமா. அது சேனல் தனியாக ஆரம்பிச்சிருக்க மாட்டேருக்குது. இருக்கட்டும். இதே சுப்ரவாதம் பார்த்தா ராத்திரி 12 மணிக்கு போடுறேன் ஜப்பான் பாஷையில். எப்படி போடுறேன் தெரியுமா? கவனமாக கேட்கணும். என் கூட சண்டைக்கு வரக்கூடாது. ஜப்பான் பாஷையில் இந்த பாட்டை பாடினா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சந்து
சந்து சந்துதேன் பொந்து பொந்து பொந்துதேன். என்னடா சந்து பொந்துக்கெல்லாம் படிக்கிறதா? ஏன்டா இங்க டங்கு டங்கு டிங்கின்னு ஓடுறேன், அவன் டுங்கு டுங்கு அங்கே சந்து பொந்துன்னு ஓடுறேன். அதுல இன்னொருத்தையும் பாடுறேன் பாரு, ஒரு குட்டி பையன் அதுல பாடுறேன். அந்த பாட்டோட சேர்த்து பாடுறேன், எப்படி பாடுறேன்? மிசு 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 மோசு 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 மிசு 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 மிசு. ஏன் எல்லாம் சிரிக்கிறாங்க? இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஜப்பான்ல தான் போடுறேன். ஆனால் ஜப்பான் நாட்டில் போய் நான் தாய்மொழி தமிழில் பேசுனதுக்கு என்னை சப்புன்னு அடித்து விரட்டி விட்டாங்க. அவன் பாஷையில் 4 இருக்குது, இருக்கட்டும். பிள்ளைய கூப்பிட்டு 4 வார்த்தை பேசி பார்ப்போம். ஏன்னா வந்திருக்கக்கூடியதெல்லாம் எல்லாமே அப்படித்தான் இருக்கேன். பிள்ளைய கூப்பிடுவோமா? வாயில தான் பேசணும். நான் போய் வேற இல்லையா பேசுவேன்? பிள்ளைய கூப்பிடலாம். ஒரு பாட்டை பாடினா பிள்ளை வருமா? லேசா தொடுத்தா மயக்க ரோஜா பூவே உனக்கு தொழுதடி பாவம் தடுக்கா லாபம் வாலிப வயசு இருக்கு அதுக்கு நமக்கு கிட்ட கிட்ட வந்து நீயும் கட்டிக்கடி அட்டைய போல் உம்முன்னுதான் ஒட்டிக்கடி தண்ணி கருத்திருச்சு அவளை தட்டை திருச்சு ஒரு உறங்கிருச்சு ஒதுங்க என் பாட்டே மறந்து போச்சுறான். இங்க பாரு, அது சொல்லுது இல்லை, இங்க பாரு. நாடகம் புழுன்னு தாண்டா இருக்கு. புள்ள தொட்டா எனக்கு எல்லாமே பின்னாடி வந்து பிடிக்கிறா, முன்னாடி பிடிக்க இருக்குதா? அழகான குட்டி, பியூட்டிஃபுல் லேடி. சரி, பிள்ளையெல்லாம் மரியாதையா பேசணும்டா. கிளம்புங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு மட்டும் வராதா? ஆமா, உனக்கு சும்மா சும்மா வரும். போடா, நான் பேசிக்கிறேன். பிள்ளையெல்லாம் மட்டும் மரியாதையா பேசணும். பெண்கள் நம் நாட்டின் கண்கள். நல்லா தப்பு தவறாவே பிள்ளைகளை பேச மாட்டேன். முகரையை பார்த்தாலே தெரியுது. அதுவும் டான்ஸுக்கார பிள்ளைகள்கிட்ட நான் பேசணும்னாலே நான் ரொம்ப நிதானமா தான் பேசுவேன். ஆமா ஆமா ஆமா. மரியாதையா பேசுவோமா? பேசுங்க. வணக்கம் 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 வணக்கம். ஓ, வாயில விஷம் போச்சு தேக்க வணக்கம்னு சொல்ல தெரியாதா? மேன், தமிழ் குஞ்சம் குஞ்சம் தான் மேன் நுழையும். எதுக்கு முதல்ல நல்லா சம்மன் கார்டு போட்டு உட்காருன்னு சொன்னேன், கேட்குறியா? ஏன் இப்போ பிள்ளைக்கு நீ தான் சொன்னேன், அந்த பையன் உட்காரான் பார்த்து நீ டவுசர் போட்டு நம்புறான். அது இல்ல மேன், தமிழ் விட்டு விட்டு நுழையுது. ஓ, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் விட்டு விட்டு நுழையுது. அது முத விட்டு விட்டு தான் நுழையும். ஓஹோ, அப்புறம் போக போக சரியா போயிடும். சரி. இங்க எங்க இருந்து வருது? வடநாட்டுல இருந்து வருது. ஆமா, வடையா பொத்த வடையா? மேன், வடநாட்டு பொண்ணு மேன். வடநாட்டு பொண்ணுன்னா ஈ முக்கியமா? ஐயோ, வடநாட்டு பொண்ணு மேன். ஓ, நார்த். எஸ், அதர் ஸ்டேட். அங்க இருந்து இங்க எதுக்கு வந்திருக்கு? அங்கே இருந்து இங்கே நக்கா வந்திருக்குது. போட்டி ஒருத்தனையுமே காணோம். ஏன் மேன்? நான் எவனை கூப்பிட்டு செய்ய சொல்லுவேன். எதுக்கு? நீ தான் இப்ப என்னமோ சொன்னேன். அங்க இருந்து இங்க சினிமா படத்துல ஆக்ட் பண்ண வந்திருக்கு. தமிழ கொல்லாதே. ஏன் மேன்? தாய்மொழியான தமிழ் அப்படியெல்லாம் பேசக்கூடாது மேன். தமிழ் விட்டு விட்டு தான் மேன் நுழையுது. உனக்கு விட்டு விட்டு நுழையுது, எனக்கு ஒரு நாள் கூட நுழைய மாட்டேங்குது. நான் என்ன செய்யறது? தூக்கு போட்டு தொங்கு. இருக்கட்டும். ஓ, சினிமா படம். சினிமா படத்துல ஆட்டி காட்ட வந்திருக்குது. உள்ள 4 படி அரிசி உளுந்து இருக்குது, ஆட்டி கொடுத்துட்டு போறியா? அது இல்ல மேன், ஆக்ட் பண்ண வந்திருக்குது. ஓ, நடிக்க வந்திருக்கு. எஸ். ஒரு படத்துக்கு பணம் எவ்வளவு வாங்குது? மேசாட்டுக்கு 1 கோடி, கீசாட்டுக்கு 2 கோடி, நடுசாட்டுக்கு 3 கோடி. 4 கோடி போட்டா சோழி முடியுது. 4 கோடியா? ஆமா. அது என்ன மேன் 4 கோடி? 1 கோடி ஒண்ணு, பிறந்த இடத்து கோடி, சரி, நடிகர் சங்கத்து கோடி, சரி, 1 கோடி கோடி, பிறந்த இடத்து கோடி, புகுந்த இடத்து கோடி, நடிகர் சங்கத்து கோடி. 4 கோடி போட்டா மண்ணுக்குள்ள வச்சு மூடிடுவாங்க. மண்ணுக்குள்ள வச்சு மூடிடுவாங்களா? ஆமா, அதோட சோழி முடியுது. மேன், அந்த பக்கம்லாம் வெறும் 3 கோடி தான் மேன் தருது. ஐயோ, இங்க 4 கோடியில நாசமா போயிரும். அதான் தெருக்கோடி. இங்கே இருக்கேன் மேன், 4 கோடி தான் எனக்கு வேணும். நீ இப்படி நாசமா போகணும்னா அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? இருந்துட்டு போ. எந்த படத்துல நல்லா பண்றான்? மலையாளத்துல தான் மேன் நல்லா பண்ணுது. ஏன் தமிழ்நாட்டுக்காரு? அவன் எவனும் நல்லா பண்ண மாட்டேன். ஆமா, தமிழ்நாட்டுக்காரன் தலையெழுத்தே 150 ரூபாயில சோழி முடிஞ்சிருவேன். இப்ப 250 ரூபாய் வாய் பிடிச்சி குடிச்சு குப்பரிக்கு படுத்துக்குவாங்க. மலையாளத்துல தான் சிறப்பா பண்ணுவேன். நல்லா பண்ணுது. ஆமா, மலையாளத்துல உனக்கு பிடிச்ச நடிகர் யாரு? மம்முட்டி. ஏன் கடப்பாறையா பிடிக்காதா? கடப்பாறையா? நான் கூட மம்முட்டி மொத்தமா இருக்கு, கடப்பாறை கூறா இருக்குமே பார்த்தேன். மேன், மெகா ஸ்டார் மம்முட்டி. என்ன சாப்பிடுது? பகல்ல பத்தினி மேன். பகல்ல பத்தினினா ராத்திரில அவுசாரியா? பகல்ல பட்டினி மேன். பட்டினி சோறு திங்கிறது ரவைக்கு ராத்திரி சாப்பிடுது. எத்தனை பேத்த? எதை நீ தான் சொன்ன.
ராத்திரி சப்பாத்தி சாப்பிடுது அப்படி மொட்டை மொட்டையா சொல்லாதம்மா, விவரமா சொல்லு. சப்பாத்தி. சப்பாத்திக்கு மறுபெயர் என்ன? பூரி. பூரியில என்ன வச்சு சாப்பிடுது? உருளைக்கிழங்க உரிச்சு உரிச்சு உள்ளே தள்ளுது. உருளைக்கிழங்க உளிச்சு உளிச்சு உள்ளே தள்ளு. உருளைக்கிழங்க உளிக்காம தள்ளினா தோல் பட்டுக்கு அப்புறம் சொறி சிறங்குது. ஐயே எவ்வளவு பசியா இருந்தாலும் உரிச்சுதான் மேன் உள்ளே தள்ளுது. உரிச்சுதான் தள்ளுது. எஸ். நீங்க வடநாட்டு பொண்ணு. ஆமா. ஐ ஆம் ஜப்பான் நாட்டுக்காரி. அங்க இருந்து இங்க எதுக்கு வந்திருக்குது? வடநாடு ஜப்பான் நாட்டு ஒன்னா ஒட்டி சேர்ந்துக்கலாம்னு. சேர்ந்துக்கலாம். அழகா இருக்கீங்க. பக்கத்துல வாங்க. ஏங்க? நீங்க தான் என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு எட்டு முன்னாடி வாங்க. வாங்க வாங்க. உன் கையை கொடுங்க. கையே இவ்வளவு கலரா இருந்தா வேற என்ன? அதுக்கு மேல நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. கையோட முடிச்சுக்கோங்க. ஆமா, அழகா இருக்கேன். அழகா இருக்கு. பியூட்டிஃபுல் லேடி. சரிங்க. அழகான குட்டி. நீ வடநாடு, ஜப்பான் நாடு. ஓகே. இருவரும் சேர்ந்து ஆட்டத்தை தொழில் தொடாம பேசணும். ஏன் உன்னை தொடக்கூடாதா? தொடக்கூடாது. இப்பதான் தெரியுது. கலிகப்பட்டி மக்கள்லாம் விவரமா தெரிஞ்சுக்கங்க. இந்த பிள்ளைய ஏன் தொடக்கூடாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏங்க? உனக்கு சீக்கு தொட்டா ஒட்டிக்கு தான் தொட வேணாங்கிற. அப்படிலாம் இல்ல. மரியாதை. நீங்க மரியாதை. ரொம்ப மரியாதையா பேசணும். நீங்க ரொம்ப மரியாதையா பேசுங்க. அடிக்கிற அடியில அட்டப்பு தெரிஞ்சு போயிடும். போற போட்ல உன் பொட்டி தெரிச்சு போயிடும். அப்படியே குத்து குத்து நுத்தி கூடை போட்டு கமுத்து போடுவேன். குத்து குத்துன்னு குத்தி குண்ட குடிக்க அன்னக்காவடி எடுக்க வச்சிருவேன். குடுக்குற குடுப்புல உன் குடும்பமே குண்டி பிடிச்சிட்டு கோயந்தோல் ஓடி போயிடும். குடுக்குற குடுக்குல உங்க கொப்பன் டவுசர் ரெண்டா கிழிஞ்சு போயிடும். போட ஆரம்பிச்சுல உங்க ஒப்பத்த விட்டு உள்ள போட புருட்டுன்னு கிழிச்சு போட வெறும் பயம் அவனே. வெங்கம் பயம் அவளே. இட்லிக்கு ஏமாந்த பயம் அவனே. பணியாரத்துக்கு படுத்து கிடந்த பயம். தோசைக்கு தொன்னாந்து கிடந்த பயம். ஊறுகாய்க்கு நக்கிட்டு கிடந்த பயம். இருக்க எடலாத பயம் அவனே. நோண்டுடிக்க மொந்தல்லாத பயம். பிச்சைக்கார பயம் அவனே. பரதேசி பயம் அவனே. கோமணத்துக்கு விதியத்த பயம் அவனே. ஆக்கி குடிச்ச பயம் அவளே. ஆத்துல ஓடுதான் தண்ணி. மரியாதை மரியாதை. என்ன? மரியாதையா பேசி பழகுமா? நீங்க மரியாதையா பேசுங்க. ஏன் அப்படி எல்லாம் பேசாதமா? என்ன நான் ரொம்ப மோசமானவன். என்ன மேசமா? ரொம்ப மோசமானவன்மா. நான் மோசத்திலே ரொம்ப முக்கியமானவன். பேசக்கூடாது. நீங்க ரொம்ப பேசக்கூடாது. பொறுமையின் பொக்கிஷம் ஆம்பளை. பொறுமையின் பொக்கிஷம் என்னைக்குமே பெண்கள். ஆண் இல்லையே பெண் இல்லை. பெண்கள் என்ன ஆண்களே இல்ல. ஆணுக்கு பெண் அடிமை. பெண்களுக்கு ஆண்கள் தான் அடிமை. ஆம்பளை தான் மேல. பொம்பளை தான் மேல. கலி இவங்க குடும்பத்துல மாத்தி விட்டாங்களா இருக்குதா? என் குடும்பத்துல எப்பவுமே நான் தான் மேல. நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சு. ஏங்க? நீ எப்ப மேலன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எப்ப? ஆம்பளை அளவு இல்லாம போதையில கிடக்குறப்ப நீ மேல. சரி. அப்பதான் முழு தேங்காய் நாய் உருட்டு அப்படி உருட்டிட்டு கிடக்கலாம். நீங்க உருட்டிட்டு கிடக்குறீங்களா? சிவன் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லைன்னா சிவனே இல்ல. சிவனுக்கு தான் பெருசு. சக்திக்கு தான் பெருசு. ஐயோ எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. 4 பேரு நாசமா போயிட்டாங்க. காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு. இருக்கட்டும் இருக்கட்டும். சிவனுக்கு என்ன பெருசு? என்ன பெருசு? கையில உள்ள சூலாயுதம் பெருசு. அதுக்கு ஏங்க கையை அப்படி கொண்டு போறீங்க? சூலாயுதம் இப்படி சூலாயுதம் பெருசு. அபிநயத்தோட சொல்லணும். ஆமா. சக்திக்கு என்ன பெருசு தெரியுமா? என்ன பெருசு? சக்தி தான் பெருசு. ஏய், தீச்சட்டி. சட்டி. தீச்சட்டி. தீச்சட்டி. லாரி ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். பஸ் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். வேன் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். கார் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். இவ்வளவு தூரம் நீ பேசுறீல்ல? ஆமாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீ கலிங்கப்பட்டியில பதில் சொல்லிரு. சரி. ஆட்டத்தை ஆரம்பிப்போம். நீங்க ஒரு கேள்வி நான் 100 கேள்வி கூட கேளுங்க. பாப்போம். கேளுங்க. கேட்கட்டுமா? கேளுங்க. இந்த ஊர் பேர் ஜமீன் கலிங்கப்பட்டி. ஆமா. கலிங்கப்பட்டியில இருக்கிற காக்கா எப்படி கத்தும்? இது என்னங்க கேள்வி? கேள்வி இதுதான். கலிங்கப்பட்டில இருக்க காக்கா காக்கான்னு கத்தும். கலிங்கப்பட்டியில இருக்க காக்கா காக்கான்னு கத்தும். ஆமாங்க. இதே பாலக்குச்சியில இருக்க காக்கா எப்படி கத்தும்? அட கடவுளே, உலகத்துல இருக்க எல்லா காக்காவும் காக்கான்னு தாங்க கத்தும். அதாம உனக்கு எனக்குள்ள வித்தியாசம். என்ன வித்தியாசம்? ஜப்பான் நாட்டுக்காரி மூளையே தனியா அது வித்தியாசமானது. அப்படியா? கலிங்கப்பட்டியில இருக்க காக்கா எப்படி கத்தும் தெரியுமா? காக்கான்னு கத்தும். எப்படி கத்தும்? காக்கான்னு கத்தும். கா 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 கான்னு கத்தும். ஆமா. இதே அங்க நான் மருங்காவூர்ல இருக்க காக்கா எப்படி கத்தும்? எப்படி கத்தும்? ஐயோ பப்புனுக்காருக்கு இழுத்துருச்சு. இரும்பு இருந்தா கையில கொடுங்கப்பா. ஏமா என்ன இப்படி இப்படி நீங்களே என்ன காரணம்? இப்ப நான் ஏதாவது செஞ்சேன்னு எனக்கு உனக்கு ஏதாவது கேட்டுச்சா? கேட்கல. சத்தம் கேட்கல. சத்தம் கேட்கல. அதுதான்மா. என்னது? அங்க பாலக்குறிச்சியில காக்கா கத்துனா அங்க கேக்குமா? கேட்காது. கேட்காத காக்கா இப்படி தாண்டி கத்து கிறுக்குச்சிருக்கி. யாரு கிறுக்குச்சிருக்கீங்க? இவ்வளவு அறிவா பேசுற, என்னென்ன சாப்பிடுற நீ எல்லாம்? 2 கொட்டாச்சி பிரியாணி திங்கிறேன்டா. பிரியாணியா? சரி சரி சரி. நல்லா பேசுறேன். நல்லா பேசுவேன். தொழில் எதுவும் செய்யறியா? ஆமாங்க. தொழில் 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 தொழில். இளநீ வியாபாரம். இளநீ வியாபாரம். ஆமாங்க. நான் இந்த இடத்துல நொங்கு வியாபாரம் பாக்குறேன். யாரு? ஆள் கிடைச்சா நொங்கு வேணா செவனேன்னு படுத்துக்குவேன். அப்படியே இருங்க. வியாபாரத்தை சொல்லுவோமா? சொல்லுங்க சொல்லுங்க. வர்றேன் பார். வா வந்து உட்கார் சாமி. அம்மா வந்துட்டியா? ஆரம்பிக்கலாமா? இளநீ அம்மா இளநீ அம்மா பழனி அம்மா பழனி அம்மா. ஓ அப்பாட்டி பேர கேட்கறாங்க உக்கால ஓலி. ஏன்டா நான் இளநீ அம்மாங்கிறீ பழனி அம்மாங்கிறியா? அந்த நினைப்புலயே இருப்பானா இருக்குது. இளநீ அம்மா இளநீ அம்மா. உங்க இளநீ எந்த மரத்துல காய்க்கும்? எந்த மரத்துல காய்க்கும் அம்மா? ஐயா நொங்க ஐயா நொங்க ஐயா. எப்பமா நொங்கம்மா? ஓ வண்டி செட்டுக்கு போயிருச்சு. நொங்க ஐயா நொங்க ஐயா. வெளியே சொல்லாத. எங்க இளநீ தென்னை மரத்துல காய்க்கும் ஐயா. தென்னை மரத்துல காய்க்கும் ஐயா.
உங்க பனைமரத்துல காய்க்குமாமா, பனைமரத்துல காய்க்குமாமா. சரிங்க. உங்க தென்னை மரம் மேல இருந்து கீழே வரைக்கும் எப்படி இருக்கு, என்னமா இருக்கு? எங்க தென்னை மரம் மேல இருந்து கீழே வரைக்கும் வலுவலுன்னு 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 இருக்கும். உங்க தென்னை மரம் கையில தொட்டா வலு 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 இருக்கு. ஆமாங்க. எங்க பனைமரம் அப்படி இல்லாம எப்ப பார்த்தாலும் கையில தொட்டா கட்டக்கரையர்னு சொர சொரன்னு இருக்கு, சொர சொரன்னதே இருக்கு. ஐயே, உங்க இளநீ ஒரு குழு இலகாச்சா எப்படி தொங்கு, என்ன மத்தவங்க என்ன சைஸ்ல தொங்கு? எங்க இளநீ அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு தனித்தனியா தனித்தனியா தொங்கும். கொடுக்குறேன் பாரு மிருதம். அதெல்லாம் கும்முக்கு கும்முக்குன்னு தொங்குறதுக்கு மட்டும் எப்படி வாசிக்கிறேன். ஆமா. இருக்கட்டும் இருக்கட்டும் பேசிக்கலாம். உங்க இளநீ நல்லா கவனமா கேளு. உங்க இளநீ அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு. புத்துன்னு வச்சுக்க. என்ன ஒண்ணு தெக்க ஒண்ணு நான் வடக்கையா? கைய விரிச்ச காலையில இப்படி பண்ணி விட்டுருவேன். என்ன தம்பி இவ்வளவு தூரம் காட்டுற? ஆனா மரத்தை தள்ளி தள்ளி வச்சு விட்டாங்கயா. அப்படி தெளிவா சொல்லுங்க. உங்க இளநீ அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு தனித்தனியா தொங்கு. ஆமாங்க. எங்க நாங்க அப்படி இல்லம்மா. எப்படி? எப்ப பார்த்தாலும் சேர்ந்து தொங்கும் சேர்ந்து தொங்கு. ஏங்க ஒட்டிக்கிட்டே தான் இருக்கு. சேர்ந்து தொங்குறது பிரச்சனையா இருந்தா உள்ள வாங்க பிரிச்சு விட்டுறலாம். கோவப்பட்டு அருவா வெத்தி விடாத. அருவாவா? நொங்கு செத்து போயிடும். அருவானா எந்த மூளைக்கு? கடைசியில என்னைய சல்லிட்டு மாடு ஆக்கி விட்டாங்க இல்லையடா. உங்களதுல எவ்வளவு தண்ணி இருக்கு, எவ்வளவு தண்ணி இருக்கு? எங்க இளநில காப்படி தண்ணி இருக்கும், அரைப்படி தண்ணி இருக்கும். முக்கியமா இளநிய பொறுத்து இருக்கும். உங்க வீட்டு இளநில அரைப்படி காப்படி தண்ணி இருக்கு. ஆமாங்க. எங்க நோங்க அப்படி இல்ல. நெஞ்சில வஞ்சகம் மத்தது கண்ணம் கவலை சூது வினை அது கொஞ்சம் கூட தெரியாது. ஐயோ. முக்கிய விட்டாலும் 3 சொட்டு தான் தண்ணி இருக்கு, 3 சொட்டு தான் தண்ணி இருக்கு. ஐயே. அதுக்கு மேல 3 மணி நேரம் ஏறு வாங்கி வண்டி செட்டுக்கு போயிட்டா செல்பு எடுக்காதுமா. என்னங்க பண்றீங்க? அதுல அந்த வண்டி மாதிரி 2 கோட்டர் போயிட்டா இன்ஜின் ஓண்டு தான் கிடக்கு. ஆடுவியா? ஆடுவேன். பாடுவியா? பாடுவேன். ஓடுவியா? ஓடுவேன். முடியாருவியா? முடியாருவேன். படிப்பியா? என்ன மசுருக்கு? ஆட்டம் ஆடி படுத்து ஆடுறது சொல்றேன். அப்படி சொல்லுங்க. மொட்டையா கொஞ்சம் வயசுல குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட எனக்கு கொஞ்சம் வயசு குமாரிக்குள்ள உனக்கு கொஞ்சம் கூட கண்மையிலே மரியாதையா பக்கத்துல வந்து ஆடு. காசு வாங்குறீல 5000 ரூபா பக்கத்துல வந்து ஆடு. ஒதுங்கி ஒதுங்கி போற. நீங்க தாங்க புடிச்சு விடணும். மாங்க மரத்துக்காரி மாங்காய்க்கு சொந்தக்காரி மச்சானே என்ன கட்டிட்டேன். எங்க போயிருச்சு? உள்ள போயிருச்சு. இந்த மாதிரி வெளியே வர உள்ள போயிருச்சு. அது அம்மா கர வரத்துல கண்ணாத்தா என்ன கட்டிக்காம போறியடி கண்ணாத்தா. அம்மா மேல வரதுல கண்ணதோ கண்டு கண்ண வரீங்க சொல்லாதோ. அப்படியே ஓடா. அப்படியே தரவா. அருமா 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 அருமா. தம்பி உள்ள கைய வச்சு தேக்குதுடா. இதவே தொடர்ந்து செய்டா. நீ பாத்துக்கிட்டே சாவுடா. அண்ணா அண்ணா ஆல்ரவுண்டர் நீங்க வாசிங்க, நான் 2 ஆட்டம் போட்டுக்கிறேன். உன்னால முடியாதுடா. உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கு. மூட்டு பிரிச்சுக்கணும். ஓ அதனால நேத்து வாழைப்பழம் அரிசிலாம் வாங்கிட்டு வந்தாரா? ஒரு ஆல்டிக்ஸ் அப்பா பையில பிடிச்சிக்கிட்டே அலையிறேன். ஐயே. அடி வந்தால வடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போதி புதுக்கோட்டை போயில தாண்டி நம்புதானி ஓடவே. இந்த மாடு சனைக்கு நிக்காதடா. என்னடா நிக்க மாட்டேங்குது மாடு? ஏன் அப்படி சொல்றீங்க? நீ இவ்வளவு தூரம் போனா நான் என்ன சாரப்பாம்பா வளர்த்து வச்சிருக்கேன். வளர்த்து வச்சுக்கணும். ஐயோ முடியாது. ஒன்னால முடியாதுன்னு எனக்கும் தெரியும். உங்க வெத்தல நான் வெத்தல பெரிய குளம் வெத்தல பெரிய குளம் வெத்தல. அப்படி நீ நிக்கணும். என்ன ஒரு பக்கமா தள்ளுதா? இப்படினா உங்க வெத்தல அப்படியே போய் யூடியூப் சேனல்ல போ. கொண்டு போய் இடிச்சு அங்க தள்ளுனா எங்க போறது? இது ஒத்து வராது. சரி. இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போலாம். இப்படி வாஸ்து சரியில்லை. ஆமா. இப்படி இருந்து போவோம். இப்படி இருந்து போவோம். ஆமா. போவோமா? போவோமா? மல்லி மலர் எடுத்து மறி கொழுந்து பூவெடுத்து மல்லி மலர் உனக்கு தானம்மா அடி மங்கம்மா மனசுக்குள்ள வந்து பாரம்மா. பள்ளி மாலர் எடுத்து அரி குழந்தை பூவெடுத்து
மாட்டேங்கிற, பின்னாடியும் விட மாட்டேங்கிற. எங்க உங்க விடுற மாதிரி இருந்தா தானே. பட்டாம்பூச்சிடி ஆஹா நீ பட்டாம்பூச்சிடி சரி. ஓட்ட குச்சிடி. யாருக்கு? அவனுக்கு மட்டும் நல்லா இருக்க மாதிரியே பேசுறேன். பல பலனு இருக்க பவள கண்ணாடி. ஓஹோ பக்குவமா வந்து நில்லு மாமே முன்னாடி வந்தா அழகே அழகே உன்னை மனைவியாக்கணும். கிளுகிளுந்தா இருக்கும். கண்டவுடன் கையம் பிடிக்கணும், கண்ணத்துல உமா கொடுக்கணும். பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி நீ கொட்டாது செடி. சாமி சாமி இருக்க மாதிரியே தெரியலையா? உனக்கு கூட தெரிஞ்சு போச்சு. அவர் வந்த 1 மணி நேரத்துல அவர் கூட கரெக்டா சொல்றாரு. அப்புறம் நீ சொல்றதுக்கு யாரை கேட்குது? அப்படித்தான் இருக்குது. உக்காந்தி யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா? மருதம்பேட்டை சேர்ந்த ஆட்டுக்கரைய சின்னையா அண்ணன் அவர்கள் என்னை பாராட்டி 100 ரூபாயும், இங்கே பப்பனாக நடிக்கும் அற்புதம் அவர்களுக்கு 100 ரூபாயும், இங்கே டானஸராக நடிக்கும் நீலா அவர்களுக்கு 100 ரூபாயும் அம்பளி கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார். எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 நன்றி. அன்பல் வலித்த அன்புள்ளத்திற்கு கலைக்குழுவின் சார்பில் நன்றி நன்றி. வணக்கம். முத்துக்கு முத்தாக பாடலை பாராட்டி ஒரு அன்பு இதயம் KR கண்ணன், கல்லுப்பட்டியைச் சேர்ந்த KR கண்ணன் அவர்கள் 51 அன்பளிப்பளித்துள்ளார். அன்பளிப்பளித்த அன்புள்ளத்திற்கு கலைக்குழுவின் சார்பில் நன்றி. அன்பளிப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. மாடு 2 மதுரை வெள்ளம், மணிக 2 தஞ்சாவூர், மாடு 2 மதுரையில மனித 2 தஞ்சாவூர், குண்டி 2 மணப்பாற கண்ணம்மா. என்ன ரெண்டு? எப்பா இங்க திரும்ப. எங்க திரும்ப இருக்கானே அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஐயோ குண்டி 2 எனக்கு இருக்கு, உனக்கு இல்ல. எனக்கு அதை எனக்கு சேர்த்து நீ வச்சிருக்கிய. அப்ப என்ன கமான் சுத்துவத்தி ஓத பயல. குட்டி 2 மணப்பாற கண்ணம்மா, நீ அருகில் வந்தா குளிரடி பண்ணமா பண்ணமா பண்ணமா. என்ன முனி அம்மாவோ கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி. நீ முன்னாலே போனானே பின்னாலே வாரேன். ஆடவே இல்லடா டேய். நீங்க நெசமாலுமே வாசிக்கலா? இல்லடா சத்தம் கேட்காம வாசிக்கிறீங்க. ஏண்டா இங்க ஆடவே இல்ல உனக்கு? ஆடலன்னா நான் என்ன வாடகைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ஆட்ட முடியும்? வச்சுக்கணும். இருக்கிற ஓரத்தில ஏத்த இறக்கையில, ஏறிக்கிற ஓரத்தில ஏத்தா இறக்கையில. ஏய் அத்தாண்டின் மனசு சூடு,
ஏ தம்பி ஆடுறது எங்களுக்கு தெரியணும். உனக்கு தெரியணும். ஆமா. இறங்கி பின்னாடி வா. கலகலன்னு ஆடு பார்த்துட்டு வந்து வாசி. கைகள் விளக்கமாறு பிஞ்சு போயிருக்கா. அத்தானின் மனசு சோடு. நரம்ப இழுத்து பிடிச்சுக்கும்டா வாசிக்கடா. நானா ஆட்டிட்டு கிடந்தனா ஊருக்காரங்களா பப்புனுக்கார லூசு புண்ணாக்குன்னு நினைப்பாங்கடா. சரி இது நல்லா இருக்கு. வாங்கலையோ நல்லா இருக்கு. ஏ வாங்கலையோ. மசுரு கூட நான் ஆடலடா. பிள்ளைய ஆட சொல்லுங்கடா. இன்னும் நல்லா ஆடுமுடா. ஒரு மணிக்கு மேல எப்படா இதுக்கு மட்டும் உங்களுக்கு கை இப்படி வருது? அவி கும்முக்கு கும்முக்குன்னு வைக்கிறேன். இவி வரட்டுன்னு அடிக்கிறேன். பொட்டிக்காரி வாசிப்பு. கெட்டிக்காரி எப்படி அமுக்குனாரு? என்னங்க இந்த ஊரோட நீ இந்த ஆட்டத்தை மறந்து. ஏன் நீ ஆட்ட அந்த பயலுக 3 பேர் டவுசருக்குள்ள கையை விட்டுக்கிட்டே கிடக்குறாங்க. ஐயோ ஏன்? அன்பளிப்பு காசு தொலாவராக்கி ஒருத்தி பாக்கெட்ல இல்லையாடுற. நல்லா ஆடுறேன். நல்லா ஆடுவேன். நல்லா பாடுறேன். நல்லா பாடுவேன். ஊர் பேரு? என் ஊர் பேரு இழுத்தடிச்சாம்பட்டிங்க. என் ஊர் ஏத்தி அடிச்சாம்பட்டி. நல்லா அடிப்பீங்களா? விட்டு பாரு. விச்சுன்னு ஏறி விச்சுன்னு அடிப்பேன். முகரைய பார்த்தாலே தெரியுது. என் பேரு சுனிதா. அது ஒண்ணுதான் இருக்கு, வாடகைக்கு தர்றது இல்ல. அட பேரு சுனிதா தேவிங்க. சரி 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 பரவாயில்லங்க. என் பேரு என்ன தெரியுமா? என்னது? அதத்தா. எது? அதத்தா. அதான் எது? அதுதான் எது? மனசே. நீ விழுத்து நீ வெளுக்குன்னு குடுத்தீங்கன்னா நான் வெளுக்குன்னு முழுங்கிடுவேன். நீ முழுங்கிடுவ. என்னங்க அடடா நீங்க 2 பேரும் மட்டும் செய்யுங்க. அந்த வேலையை தானே இப்ப போய் செஞ்சுட்டு வந்தேன். சரி என் பேரு ஒரே இடத்துல மாத்திக்கிட்டேங்க. சுருக்குமா பக்கத்துல வா. இத தூக்க சத்து இல்ல, அதை எப்படி தூக்குவேன்? கை கால. என் பேரு ஒரே இடத்துல. இப்பெல்லாம் பெருசு பிடிக்கவே மாட்டேங்குது. பெருசு விட்டா கிழிஞ்சிடும். என்னது? பொழப்பு கிழிஞ்சு போயிரு. ஆளை பாத்தியா? சின்னது சின்னது பெருசு பிடிக்க மாட்டேங்குது. சின்னது நல்லா இருக்கு. சின்னதா நல்லா இருக்கு. இருக்கிற இடமே தெரியாது. கைக்கு அடக்கமா கையெழுத்து போட நல்ல வசதியா. அதனால இப்பெல்லாம் சின்னது பிடிச்சிருக்கனால சரி ஒரே இடத்துல சின்னதா. வெக்கமா இருக்கா? சுருக்கம். ஆமாங்க. வெக்கம் வந்தா பாவாடை தூக்கி மூஞ்சிய மூடு. பாவாடை தூக்கி மூஞ்சிய மூடுனா மூடுறது எதை வச்சு மூடுறது? கைய வச்சு பொத்திக்கும்ல. நீ அதுல கணக்கா இருப்பேன்னு எனக்கு தெரியுமே. என் பேரு நல்லா கேட்கணும். என் பேரு சீ அடியே ராசாத்தி. இது மாதிரி பேரு எவனாலும் வைக்க முடியாதுடா. நானும் இப்ப என் பேரை மாத்திட்டேன். ஒரு எழுத்துல. சாதாக்காரங்க கூட இப்படி கணிச்சு சொல்ல முடியாது. நான் உடனே என் பேரை மாத்திட்டேன். என்னங்க? நானும் ஒரு எழுத்துல. உன் பேரு சி, என் பேரு எப்படி பொருத்தமான பேரு. யாராவது இப்படி பேர் வைக்க முடியுமா? மானங்கிட்ட பேரே பல்லு விளக்க எத்தனை வருஷம் ஆகுது? மானம் என்பது ஒண்ணு கெட்டாத்தான் மலை புழு புழுவென்று பேரு. அந்த மான வேற இந்த மான வேற. சரி உண்மையான பேரு அப்படி இல்லங்க. இங்க பக்கத்துல வாங்களே. என் பேரு சி, உங்க பேரு எப்படி? இந்த பிள்ளை எச்சி எச்சியே எப்படின்னா இந்த பிள்ளை எச்சியே இவ்வளவு ருசினா இந்த பிள்ளை மூத்தரம். வேண்டாம். என்ன நேத்து வாங்கி குடிச்ச? உன்னை நான் காதல் செய்ய போகிறேன். பண்ணுங்க. நிறைய பேசி இன்னும் ஆடலாம்னு ஆசை. ஆடலாம் காரிகளி. மணி 12:10 ஆயிடுச்சு. அதனால உண்மையில் என் மனதில் எப்படி நினைத்திருக்கின்றேன். ஹலோ 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 மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன? மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன? மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன அந்த தலனம் என்ன? அன்பு காணிக்கைதான் கண்ணே. கற்பனையில் வரும் கலைகளிலே நான் கேட்டதொன்று காதலுக்கே வரும்
நீராட்ட மயக்கம் என்ன முதன் மாவோனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே அன்னத்தை தொட்ட கைகளால் அது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். பாட்டு என்னது ஏன் அனது தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொட ஆமா தொட மாட்டேன் மோந்து பார்ப்பேன் மோந்தும் பார்க்க மாட்டேன் கோயில் வாசல் மேல நின்று போய் சொல்லாத குடிக்கிறதோடு சரி கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து அது வருந்தாமல் விடமாட்டேன். உன்னையல்லால் ஒரு பெண்ணை நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உள்ளம் இருப்பது உன்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கு மின்னே முதன் மாவோனம் என்ன மாளிகை தான் கண்ணே, தயக்கம் என்ன அந்த தருணம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் கண்ணே ஏன் பையன் ஏன்டா தோசை கல்லில் அடிக்கிற என்னமோ இவன் பொண்டாட்டி கட்டி பிடிச்ச மாதிரி இவனுக்கு கோவம் வருது பாரு. வீட்டுக்கு போயிடுவாராம் இவன் பொண்டாட்டி எங்க இருக்குதோ யாருக்கு தெரியும் வீட்டுல தான் இருக்கா சரி ஹலோ சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாலம் பூமடல்